தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதோட பட்ஜெட் 2,60,000 ரூபா பட்ஜெட்டு. கையில் ஒரு 50 ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டி நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். இதுலேயும் ஏர்பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும், அலைவீல்ஸ் எல்லாமே வந்துடும். இதோட பட்ஜெட் வந்து இதுவும் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஒரு 4,45,000 பட்ஜெட் தான் வருது. ஸ்கோடா ரேபிட்டு 2013 1 லேக் இருந்தால் போதும். நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம ஃபினான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க. நல்ல அருமையான கண்டிஷனில், நல்ல மைலேஜும் கம்மியான பட்ஜெட்லேயும். பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,85,000 ரூபா தான். அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. எஸ்எக்ஸ் மாடலுங்க சார். TN 60 2017 சிங்கிள் ஓனரு, டீசலு சார். கஸ்டமர் ப்ரொஃபைல் பார்த்து மேக்ஸிமம் லோன் வாங்கிக்கலாம். 80 to 90% வாங்கிக்கலாம். எல்பிஜி, பெட்ரோல் வித் கேஸ், எல்பிஜி. ஓகே, கம்பெனி ஃபிட்டிங் சார். வண்டி வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 50,000 ரூபா 60,000 ரூபா இருந்தால் போகிற இந்த வண்டி எடுத்துக்கலாம். பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,50,000 ரூபாய்ங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சார். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரியோவில் வந்து எஸ் டைப் வேரியண்ட்டுங்க. இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், 2013 மாடல், சிங்கிள் ஓனர் சார். புண்டோ தான் சார். இது வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். ஜெபினா வணக்கம். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். சூப்பர்ண்ணா. வெயில் வேறு பொழந்து கட்டுது. ஆமாண்ணா, அந்த டைமில் வேறு மொட்டை அடிச்சிட்டேன். பரவாயில்ல, சம்மர் கரெக்டாக இருக்கும். ஆமாண்ணா. நம்ம வியூவர்ஸ் நிறைய பேருக்கு இந்த டைமில் கார் கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக தனக்காக இல்லைனாலும் தன்னோட ஃபேமிலிக்காக வண்டி ஒரு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பைக்கில் போனால் ரொம்ப இதாக இருக்கும். அதனால் சின்ன பட்ஜெட்லேயும் நம்மகிட்ட கார் இருக்குது. மாருதி ஆல்டோலிருந்து உங்களுக்கு ப்ரீமியம் கார் வரைக்கும் எல்லா வண்டியிலையும் 7 சீட்ரு, ஆட்டோமேட்டிக், மேனுவல், டீசல் எப்பவும் போல தான் எல்லா வண்டியுமே நம்மகிட்ட உள்ளே வந்தாச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 80 வண்டிக்கு மேலே இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வண்டி இப்போ நல்ல வண்டி, குவாலிட்டியான வண்டியாக இருக்குது. நான் சொல்கிறத விட நேரில் வந்து வண்டி பார்த்து அவங்க டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி என்ஜாய் பண்ணி வண்டி பார்க்குற மாதிரி அருமையான வண்டிகள்லாம் இப்போ நிறையா இருக்குது. ஆனால் நம்ம லொக்கேஷன் வந்து கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. நம்ம ஸ்ரீ கோவை கார்ஸு. கவுண்டம்பாளையத்துலேருந்து கிழக்க 1 கிலோமீட்டர் நல்லாம்பாளையம் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் ஸ்ரீ கோவை கார்ஸ் அமைஞ்சிருக்கு. கூகுள் மேப்பில் வந்து ஸ்ரீ கோவை கார்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிச்சிடும். சரி, வாங்க ஸ்டாக்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். பார்க்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜும் கம்மியான பட்ஜெட்லேயும் மெயின்டெனன்ஸ் கம்மியாகவும் அந்த மாதிரி வண்டிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு இப்போ நான் காமிக்கக்கூடிய வண்டி எல்லாமே வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி பெரிய பட்ஜெட்டாகவும் இருக்காது. எல்லாமே வந்து வண்டிக்கு ஏற்ற மாதிரி, மாடலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் இப்போ நம்மகிட்ட செலக்ட் பண்ணி வண்டி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா டாட்டாவில் இண்டிகா பெட்ரோல் வேரியண்ட்டு. இது பார்த்திங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். நல்ல ரூம் ஸ்பேஸ் இருக்கும். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. ரொம்ப அருமையான கலரு, அருமையான வண்டி. TN 38 நம்பரில் இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் 90,000 ரூபா தான் பட்ஜெட்டு. கிலோமீட்டர் 89,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டயர் பாயிண்ட்டு, பாடி லைனிங், பெயிண்ட்ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். நல்ல அருமையான வண்டி. ஃபஸ்ட் டைம் பையரு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வண்டி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வண்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா லோக்கல் நம்பரில் சிங்கிள் ஓனரில் வண்டி கிடைக்காது. அதுவும் இதே மாதிரி பட்ஜெட்டில் கிடைக்காது. ஒரு 5 பேர் வீட்டில் 5 மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த வண்டி யூஸ் பண்ணலாம். ஏன்னா ரூம் ஸ்பேஸ் எல்லாம் வந்து இண்டிகா பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கும். இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு அருமையாக வந்து உங்களுக்கு ஏசி போட்டு தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். 50% ஃபினான்ஸும் இந்த வண்டிக்கு நம்ம வாங்கி கொடுக்கலாம். 2006க்கு சிங்கிள் ஓனர் வண்டி. சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் வண்டியில் இருக்குது. அதே மாதிரி இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ அழகாக வண்டி கிடைக்காது. கண்டிப்பாக ரேர் தான். 2006 சிங்கிள் ஓனர் வண்டி இல்லை. ஆமாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டோ 800 2014 TN 60 தேனி ரெஜிஸ்ட்ரேஷனு. சர்வீஸு, மெயின்டெனன்ஸு, மைலேஜ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பேங்க் லோனே வாங்கி கொடுத்துடலாம். TN 60 நம்பரு, தேனி ரெஜிஸ்ட்ரேஷன், 2014 மாடலுக்கு. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். இதோட பட்ஜெட் 2,60,000 ரூபா பட்ஜெட்டு. கையில் ஒரு 50 ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டி நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். லோன் 2 லட்ச ரூபா வரைக்கும் வாங்கி தந்துடலாம். ஏசி பர்சன்டேஜ் பவர் விண்டோ, டயர் பாயிண்ட் 50% இருக்குது. நல்ல அருமையான ஒயிட் கலரில் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. நல்ல மைலேஜ் 20-22 கிடைக்கும். ஆல்டோ TN 41 பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷனு. 2007 3 ஓனரு. ஆனால் 2007 மாதிரி வண்டி இருக்காது. 2012 13 மாதிரி வண்டி இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் டைப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு அருமையான கஸ்டமர் யூஸ் பண்ண வண்டி தான். 4 டயர் மிச்லின் டயரு. சீட் கவர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். FC எல்லாமே 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அருமையான கண்டிஷனில். பெயிண்ட்ஸோ டென்ட் கிராச்சஸ் எதுவுமே இருக்காது. பெயிண்ட்ஸோ வந்து புது வண்டி மாதிரி இருக்கும். இதோட பட்ஜெட்டு 1,70,000 ரூபா கேட்குறாரு. கம்மியாக நம்ம கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம். டைரக்ட் கஸ்டமர் டீலிங் வண்டி தான்.
2% கமிஷன் பேசிஸ் தான். வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 86,000 கிலோமீட்டர் தான் வண்டி இது வரைக்கும் யூஸ் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு, சூப்பரான குவாலிட்டியில், எந்த வேலையும் செய்ய வேண்டாம். வண்டி எடுத்தால் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டயர் பாயிண்ட்டு, சீட் கவரு, ஏசி, பவர் ஸ்டேரிங், லோக்கல் நம்பரு, FC 29 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா TN 39 நம்பர் திருப்பூர் வண்டி, ஆல்டோ LXi 2010, 2 ஓனரு, ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். அதே கண்டிஷனில் தான் இன்னொரு ஆல்டோவும் இருக்குது. இதுலேயும் டயர் பாயிண்ட்ஸ் வந்து பாடி லைனிங் பெயிண்ட்ஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2,60,60,000 ரூபா கேட்குறாங்க. 2010 மாடல். இதுவும் நம்ம ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். அருமையான வண்டி. ஆல்டோ 2 வண்டி இருக்குது. ஆல்டோ 800 ஒரு வண்டி இருக்குது, இண்டிகாவில் ஒரு வண்டி இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வண்டிகள் தான். நேரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துடலாம். அடுத்தது நம்ம ஸ்கோடா ரேபிட்டு, ரொம்ப அருமையான வண்டி. ஒயிட் கலரில் 2013 செகண்ட் ஓனரு, 1,28,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 4 டயரு வந்து புது டயரு இப்போ தான் போட்டிருக்கிறாங்க. நல்ல அருமையான கண்டிஷனில், டென்ட் கிராச்சஸ் எதுவுமே கிடையாது. ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி. இது வந்து ஸ்கோடா ரேபிட்டில் வந்து பெட்ரோல் வேரியண்ட்டு. 4,25,000 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். பேங்க் லோனே உங்களுக்கு வந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வாங்கி கொடுத்துலாம். நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் அதுக்கு மேலேயே நம்ம வாங்கி கொடுத்துடலாம். 1 லேக் இருந்தால் போதும். நம்ம பேலன்ஸ் வந்து நம்ம ஃபினான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துலாங்க. நல்ல அருமையான கண்டிஷனில் ஒயிட் கலரில் அருமையான வண்டியாக இருக்குது. வேரியண்ட் வந்து உங்களுக்கு எலிகன்ஸ் டைப் தான். இந்த வண்டியில் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக்கும், ABS, இன்பில்ட்டு மியூசிக் சிஸ்டம், நல்லா அருமையான லெதர் சீட்ஸு, ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்டர் வந்துடும். இது டூவல் ஏர் பேக்கோட வருது இல்லைங்களா? சிங்கிள் ஏர் பேக் வந்துருங்கண்ணா. டிரைவ் சைடு ஏர் பேக்கும் வித் ABS பிரேக்கிங் வந்துடும். வண்டி வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்குது. ஷோரூம் கண்டிஷன் இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்தால் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஏன்னா டயர்லேருந்து ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. இன்னொரு 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் அப்படியே வண்டியை யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இந்த வண்டி எடுத்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸு நெகோஷியேட் பேசிக்கலாம். நெகோஷியபிள் இருக்குது, கம்மி பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வண்டி அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். பெட்ரோல் காரு. அடுத்து வந்து மாருதியில் S-Cross பார்க்குறோம். ரொம்ப அருமையான வண்டி. டீசல் காரு. 2017 சிங்கிள் ஓனர். கிலோமீட்டர் வந்து 1,78 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான். எல்லாமே கிலோமீட்டர் ஓடினாலும் வண்டி ரெக்கார்டிக்கலாக இருக்குது. கிரே கலர் வண்டி. எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். டாப் எண்ட் மாடல் தான். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 6 லேக் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். மேக்ஸிமம் வந்து ஃபண்டிங்கை நம்ம இதுக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. வேரியண்ட்னா அசீட்டாங்களா? அசீட்டா மாடல். ஓகே. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். லோக்கல் நம்பர் TN 40 மேட்டுப்பாளைய நம்பரு. வண்டி அருமையாக இருக்கும். SUV செக்மெண்ட்டில் சூப்பரான காரு. பின்னாடி பூட் ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்கும். முக்கியமாக நெக்ஸா செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி இந்த வண்டி S-Cross பொறுத்த வரைக்கும். அதுலேயும் டீசல் வேறு நிறைய கஸ்டமர் S-Cross வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பட்ஜெட்டும் வந்து ரீசனபிள் பட்ஜெட்டில் இப்போ நம்மகிட்ட இருக்குது. ஏன்னா பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு சில 17 மாடல் இதெல்லாமே வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக வரும். 7.5 8 லேக்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. 6 லேக் பட்ஜெட்டில் S-Cross கிடைக்கிறது ரொம்ப ரேரு. கிலோமீட்டரும் வந்து கம்பெனி சர்வீஸாக இருக்குது. நல்ல அருமையான வண்டி. லோன் எவ்வளோ கிடைக்கும்? மேக்ஸிமம் வாங்கிக்கலாம்ண்ணா. மேக்ஸிமம் ஒரு 5 லேக்ஸ் to 5.5 வரைக்கும் வாங்கிக்கலாம். கஸ்டமர் வந்து ஒரு 50 ரூபா 60 ரூபா இருந்தால் போதும், நம்ம ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த டஸ்டர் 2013 செகண்ட் ஓனர், 85 PS வந்து உங்களுக்கு RXZ வேரியண்ட்டு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 83,000 தான் ஓடி இருக்குது. TN 19 சென்னை ரெஜிஸ்டர். ஆனால் வந்து ஒரிஜினல் பெயிண்டில் நல்லா அருமையான கண்டிஷனில் ரெட் கலரில் நல்ல அருமையான வண்டி. இதுலேயும் ஏர்பேக், ABS எல்லாமே வந்துடும். அலைவீல்ஸ் எல்லாமே வந்துடும். இதோட பட்ஜெட் வந்து இதுவும் SUV செக்மெண்ட்டில் ஒரு 4,45,000 பட்ஜெட் தான் வருது. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 3.5 வரைக்கும் லோன் பண்ணலாம். 1 ரூபா இருந்தால் போதும் இந்த வண்டிக்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திராவில் குவான்டோ C4 வேரியண்ட்டு. இது வந்து ஒரு 7 சீட்டர் காரு. 7 சீட்டரு. ஓகே. வண்டி ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா இருக்கும் வண்டி. TN 72 நம்பரு, திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷனு. 2012 செகண்ட் ஓனர். கிலோமீட்டர் 75,000 தான் ஓடி இருக்குது. நல்லா அருமையான வண்டி. பாடி லைனிங் பெயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா அருமையான கண்டிஷனில் இருக்குது. இன்டீரியர் எல்லாமே பாருங்கள், எல்லாம் நல்லாயிருக்கு. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, AC பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். நல்லா அருமையான ஒரு SUV செக்மெண்ட்டு 7 சீட்டரில். இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா சீட் கவர்ஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே வண்டி எடுத்தால் எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை, அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஆப்போசிட் சீட்டா? இது வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம் மாட்டிருக்கு. கீழே பண்ணிக்கலாம். நான் இதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதை ஃபோல்ட் பண்ணி நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது லக்கேஜஸ் வைக்கணும் அப்படின்னா பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பூட் ஸ்பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இது நல்ல ஆப்ஷன். இதுவும் இதை வந்து நீங்கள் பின்னாடி இந்த இடத்துல ஃபோல்டிங் வருது. ஓகே. லாக் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அது நான் இப்போ காமிச்சு தரேன் பாருங்கள். ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
லக்கேஜஸ் எங்கேயாவது நீங்கள் வெளியே போகணுன்னா ஃபுல் லக்கேஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். 2 சீட்டு இதே மாதிரி. 2 சீட்டு இதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.25 பட்ஜெட்டு. மேக்ஸிமம் வந்து ஃபினான்ஸை பண்ணி கொடுத்தாலும் நல்லா வந்து ஹெவி பாடி அருமையாக இருக்கும். 7 சீட்டில் ரொம்ப அருமையான வண்டி. நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் வண்டி அந்தளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது. இன்டீரியர்லேருந்து பாடியிலேருந்து பெயிண்ட் ஷோலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும். 4,000 ரூபா பட்ஜெட்டு, நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு. இதுக்கு 2 ஓனருமே நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ நம்ம காமிச்ச வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஸ்டமருக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு ஏற்ற குவாலிட்டிலையும் லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, ஹை பட்ஜெட்லேயும் இருக்குது. லோ பட்ஜெட்டில் இருந்தாலும் அதுவும் வண்டி நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அதே மாதிரி பட்ஜெட் வைஸ் வந்து உங்களுக்கு மாடல் வைஸ் மாறினாலும் அந்த வண்டிகளும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. இப்போ எல்லா வண்டிகளும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஷோல்லேருந்து இன்டீரியர்லேருந்து டயர் பாயிண்ட்லேருந்து பாடி லைனிங்லேருந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் தான் இப்போ வண்டிகள் இருக்குது. எந்த கஸ்டமர் வந்தாலும் உள்ளே வந்தாங்கன்னா எந்த வண்டி பார்த்தாலும் அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இப்போ நிறையா ஸ்டாக்கு நம்மக்கிட்ட புதுசாக வந்திருக்கு, அவைலபிளாக இருக்குது. அதனால் 2014 மாடலுக்கு மேலே வந்து தமிழ்நாடு முழுவதும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க. ஓகே, எல்லா வண்டிக்கும் லோன் அவைலபிள் இருக்குது. நான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் VDI ரொம்ப அருமையான வண்டி. 2011 செகண்ட் ஓனர். ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ வந்துடும். அப்போலோ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பாடி லைனிங், பெயிண்ட்ஸோ எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்குது. ஒரிஜினாலிட்டியாக இருக்குது பாடி. எதுவுமே வந்து இம்பேக்ட் கார்ஸ் நம்மகிட்ட இருக்காது. அதேமாதிரி ஒரு சில வண்டி வந்து எதுவுமே முட்டல் தட்டல் ஆகாமல் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பேர்ஸ் எல்லாமே அந்த பாடி லைனிங் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும். அதேமாரி தான் இந்த வண்டியும். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3,45,000 பட்ஜெட் கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். டீசல் காரு, ஃபியட் என்ஜின் வண்டி கிடைக்கவே கிடைக்காது. ஃபியட் என்ஜினில் ஒயிட் கலரில் கிடைக்காது. இப்போ நம்மகிட்ட வண்டி அவைலபிள் இருக்குது. ஃபினான்ஸும் வந்து உங்களுக்கு 50% ஃபினான்ஸும் இந்த வண்டிக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா i20 வந்து ஆட்டோமேட்டிக் லேட்டஸ்ட்டு வெஹிக்கிளுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். 2023 ஒரே ஓனர், பெட்ரோல், TN42 ஃபேன்சி நம்பர், 47,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 8,45,000 பட்ஜெட்டு. ஒரு 7,000 ரூபா 8 ரூபா வரைக்குமே நம்ம ஃபினான்ஸ் நம்ம வாங்கி கொடுத்துடலாங்க. நல்லா அருமையான வண்டி. கையில் வந்து நீங்கள் 1 ரூபா இருந்தால் போதும். நல்ல ப்ரொஃபைலாக இருந்தால் நீங்கள் பணமே கட்ட தேவையில்லை. இந்த வண்டி வந்து உங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். லேட்டஸ்ட் வண்டி, கம்மியான கிலோமீட்டரில் 888 வண்டி நம்பர். வண்டி அருமையாக இருக்கும். i20 வந்து டாப் இன் மாடலு வித் ஆட்டோமேட்டிக் பெட்ரோல். நல்லா அருமையான வண்டி. ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்காங்க, லேட்டஸ்ட் மாடல் கம்மி கிலோமீட்டரில் தேடிட்டு இருக்காங்கன்னா அந்த வண்டி கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்க்கக்கூடிய கஸ்டமர் வந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக ப்ரைஸை வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாம். அடுத்தது வந்து வென்டோ ஹைலைன் டீசல் 2011 செகண்ட் ஓனர். இது வந்து 3,75,000 பட்ஜெட்டு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். ஃபேன்சி நம்பர், லோக்கல் நம்பரில் 7575 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில். நல்ல அருமையான டிடி என்ஜின், மேனுவல் கியர் பாக்ஸுங்க, அலைவில், ஏர்பேக், ABS, நல்ல சீட் கவர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 20+ கிடைக்கும். டீசல் காரில் ஃபுல் ஆப்ஷனோட ஒயிட் கலரில் அருமையான வண்டி. மேக்ஸிமம் ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வந்து வண்டி ஓட்டி பாருங்கள். இந்த வண்டிக்கு அப்படி தான் ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. இனி 10,000 கிலோமீட்டருக்கு எந்த சர்வீஸும் பண்ண வேண்டியதில்லை. வண்டி எடுத்தால் நீங்கள் அப்படியே ரெடி டு டிரைவ் தான், அப்படியே நீங்கள் ஓட்டக்கூடிய கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா டிசையர் 2019 ஒரே ஓனர், 87,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குது. கோயம்புத்தூர் நம்பர் தான். இந்த வண்டி டீசல் காரில் 8,15,000 ரூபா பட்ஜெட் கேட்குறாங்க. டாப் இன் மாடல் ZDI வேரியண்ட்டு. நல்ல அருமையான லெதர் சீட்ஸு, பட்டன் ஸ்டார்ட்டு, ஏர்பேக், ABS, அலாய்ஸு, மோட்டரைஸ்டு மிரரு எல்லாமே வந்துடும். ஃபுல்லி லோடடு. 8,15,000 ரூபா பட்ஜெட்டு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,000 ரூபா அது வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்துடலாம். ஒரு ரூபா இருந்தால் போதும். இந்த வண்டியை வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா அருமையான கலர். அதே சேம் கலரில் 2021 நம்மகிட்ட இருக்குது பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் நம்பர் தான். பெட்ரோலில் வந்து உங்களுக்கு கம்பெனி ரெக்கார்டில் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க. ஆனால் எல்லா ஸ்பேர்ஸும் எல்லாமே அப் டு டேட் வந்து அந்தந்த பீரியாடிக்கல் சர்வீஸ் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. இதோட பட்ஜெட் 6,45,000 ரூபா கேட்குறாங்க. ஆனால் ஒரிஜினல் கிலோமீட்டரில் பக்கா கண்டிஷனில் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாமல் வண்டி நம்மகிட்ட இருக்குது. லோக்கல் நம்பரில் லேட்டஸ்ட் மாடல். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம ஃபண்டிங் 100% ஃபண்டிங்கை நம்ம வாங்கி தர முடியும். நல்ல ப்ரொஃபைலாக இருந்துச்சுன்னா. நல்ல அருமையான வண்டி. சிடான் கிளாஸில். இது வந்து உங்களுக்கு VXI வேரியண்ட்டு, சாரி ZXI வேரியண்ட்டு, டாப் இன் மாடல். உங்களுக்கு அலாய்வில், ஏர்பேக், ABS எல்லாமே வந்துடும். இது வந்து பெட்ரோல். நம்ம இது முன்னாடி பார்த்தது டீசல். ஓகே, ரெண்டுமே லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ரெண்டுமே லோக்கல். 8,15,000 6,45. அடுத்தது MGயில் ஆஸ்டோர் மாடல் பார்க்குறோம். ஷார்ப் வேரியண்ட்டு 2022க்கு 23 ரொம்ப அருமையான வண்டி. பெட்ரோல் வேரியண்ட்டில் வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பக்கா குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து சன்ரூஃபோடு வந்துடும். சன்ரூஃப், மூன்ரூஃப் எல்லாமே வந்துடும். 5 சீட்டரில் அருமையான வண்டி. இதோட பட்ஜெட்
1275 கேட்குறாங்க. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான். மேக்ஸிமம் ஃபண்டிங் 12 lakhs வரைக்கும் வாங்கி கொடுத்தலாம். கையில் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபண்டிங் பண்ணி கொடுத்துலாங்க. ஃப்ரெஷ் கண்டிஷனில் உங்களுக்கு வண்டி இருக்குது. பட்ஜெட்டும் உங்களுக்கு கம்மியான பட்ஜெட் தான். அதே மாதிரி லேட்டஸ்ட்டு டைப்பையும் உங்களுக்கு ஆஸ்டோர் மாடல் வந்து ஒயிட் கலரில் சிங்கிள் ஓனர் கோயம்புத்தூர் வண்டியில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. வண்டி ரொம்ப நல்லா இருக்குது. நேரில் வந்து பாருங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். உங்களுக்கு வாய்ஸ் கமாண்டரோட வந்துடும். ஏர்பேக், ABS, மோட்டரைஸ்டு மிரர், அலாய் வீல் எல்லாமே வந்துடுது. ரொம்ப நல்லா இருக்கும் வண்டி. ஃப்ரெஷ் குவாலிட்டியில் ஃப்ரெஷ் கண்டிஷனில் வண்டி இருக்குது. ஏர்பேக் பொறுத்த வரைக்கும் 6 ஏர்பேக். 6 ஏர்பேக் வந்து. ஆனால் என்ன பட்ஜெட் சொன்னீங்க? ஆனால் இது 1275. 2022க்கு 23. பெட்ரோல் 35,000 ஓடி இருக்குது. டாப் மாடலு. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். லோக்கல் நம்பர், கோயம்புத்தூர் வண்டி, சிங்கிள் ஓனர். எனக்கு தெரிஞ்ச இந்த பிரிசா இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த வண்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். வண்டி பாருங்கள், அப்படியே புத்தம் புதுசு மாதிரி அப்படியே இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. இது ஒரு கஸ்டமரோட வண்டி தான். நேரில் வந்தாங்கன்னா நம்ம ப்ரைஸ் வந்து நெகோஷியேட் பண்ணி கொடுக்கலாங்க. ஃப்ரண்டேஜில் பாருங்கள், அந்த கிரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட்ரிக் ஸ்டைலில் இருக்குது, பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும். நம்ம அந்த வண்டி பார்க்குறக்கே ஒரு அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சீட்டில் ட்ரைபர். இதுவும் சேம் அதே பக்கா குவாலிட்டியாக இருக்குது. 2022க்கு 23. பெட்ரோல் வேரியண்ட்டில் வெறும் 23,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பட்ஜெட் வந்து 7,35,000. கோயம்புத்தூர் நம்பர், சிங்கிள் ஓனர், RXZ வேரியண்ட்டு, டாப் எண்ட் மாடலு, கோயம்புத்தூர் நம்பரில். இதுவும் வந்து ப்ரீமியமாக இருக்கும். உள்ள சீட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இன்டீரியர் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்கும். ஸ்டேரிங் அட்ஜஸ்டபிள் வந்துடும். ஸ்டேரிங் மவுண்ட் கண்ட்ரோலர் வந்துடுது. ஏசி, பவர் ஸ்டேரிங், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமு. கிலோமீட்டர் ரொம்ப கம்மி. நல்ல அருமையான சீட் கவரு. அது மட்டும் இல்லாமல் பேக் வந்து ஏசி வெண்ட்டும் உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் பேசஞ்சருக்கு வந்துடும் நினைக்கிறதுல ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் ஏசி வெண்ட்டும் வந்துடும். போஸ்ட்டில் வருது. அது போக பின்னாடி இருக்கிற கஸ்டமருக்கு பேக் டாப்பில் வந்து ரூஃப் வந்துடுது. 7 பேர் வந்து தாராளமாக ட்ராவல் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 பேர் வந்து அருமையாக வந்து இந்த குவாலிட்டியில் லேட்டஸ்ட் மாடலில் 7 சீட்டில் இந்த கிலோமீட்டரில் வண்டி எங்கேயுமே இல்லை. அவங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுது. ரொம்ப அருமையான கண்டிஷனில் ஃப்ரெஷ் குவாலிட்டியில் இருக்குது. இது மேக்ஸிமம் வந்து ஃபண்டிங்கே நம்ம வாங்கி கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி 22க்கு 23 அந்த மாடல்ஸ் கார்ஸ் எல்லாமே வந்து 100% நல்ல ப்ரொஃபைல் வந்து 100% ஃபண்டிங். நீங்கள் கையிலேருந்து காசே தர வேண்டியதில்லை. ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது, லோன் கம்மியாக கிடைக்குதுன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா இருந்தால் போதும். இந்த வண்டியில் எல்லாமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து நிசானில் கிக்ஸ் வேரியண்ட்டு 2019 சிங்கிள் ஓனர் டீசல் கார் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,35,000 கேட்குறாங்க. ஒரு 5 சீட்டரில் நல்ல ஒரு ப்ரீமியமான காருங்க. நல்லா அருமையாக இருக்கும் வண்டி. பக்கா குவாலிட்டியாக இருக்குது. பேக் பூட் ஸ்பேஸ்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு அருமையான SUV செக்மெண்ட்டில் நிசான்னு 7,35,000 கேட்குறாங்க. இந்த வண்டி அதேமாரி தான் வந்து ரொம்ப ரேர் வண்டி. ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணிங்கன்னா நல்லா ரக்கடாக இருக்கும் வண்டி. இங்கெல்லாம் பாருங்கள் சாஃப்ட் டச் கொடுத்துருக்காங்க டேஷ்போர்டில். ஏர்பேக் பொறுத்த வரைக்கும் 4 ஏர்பேக் வந்துடுது. 4 ஏர்பேக் வந்துடுது. எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். டாப் எண்ட் மாடலு, பட்டன் ஸ்டார்ட்லேருந்து எல்லாமே வந்துடுது. இது 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ் எல்லாமே வந்துடும். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, மோட்டரைஸ்டு மிரர் அட்ஜஸ்டர் எல்லா விஷயமே இதில் வந்து உங்களுக்கு வந்துடுங்க. நல்ல அருமையான வண்டி. நல்ல ஸ்பேஸ் இருக்கும் பாருங்கள். ஸ்பேஸ் செம்மையாக இருக்கும் சார். இந்த வண்டி ஆக்சுவலாக லிமிட்டடாக வந்தது. ஆமாம் பரவாயில்ல. ஆனால் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு வண்டியை பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெரிய வண்டியாக இதே வண்டி 7 சீட்டில் விட்டா கூட நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வண்டி நீளமோ அகலமோ இருக்குது. இது 7,35,000 பட்ஜெட்டு. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். பூட் ஸ்பேஸ் பாருங்கள். பூட் ஸ்பேஸ் இவ்வளோ பூட் ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக ஆனால் நல்லா இருக்கும். எதுவுமே செம ஸ்பேஸ் வரும் சார் இதில். வண்டி குவாலிட்டி பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் வண்டி தரமாக இருந்திருக்கு. அடுத்தது அப்படியே பக்கத்தில் இது என்ன பட்ஜெட் சொன்னீங்க? இது 735. நிசானில் கிக்ஸ் தானே? கிக்ஸ் வேரியண்ட்டு. நேம்லேயே பயங்கர கிக்காக இருக்க மாட்டேங்குது. கிக்கு ரைட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேந்திராவில் வந்து தார் வேரியண்ட்டு. இது 2023 சிங்கிள் ஓனர் டீசல். இது வெறும் 38,000 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15 lakh பட்ஜெட்டு. டீசல் காரில் இவ்வளோ கம்மியான கிலோமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு தார் வெளியே வருதுன்னா 60, 80, 1 லட்சம் ஓடின மாதிரி வண்டி தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் நம்பர் ஒரே ஓனரில் வெறும் 38,000 கிலோமீட்டர் ஓடினதில் 2023 மாடலில் கம்மியான கிலோமீட்டரில் டீசல் காரில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. பக்கா குவாலிட்டியாக இருக்க வண்டி. நல்ல அருமையான வண்டி. பட்ஜெட் 15 லட்ச ரூபா பட்ஜெட்டு. நெகோஷியபிள் ப்ரைஸிங் தான்.
ப்ரைஸ் நம்ம கம்மி பண்ணி கொடுக்கலாம், ஃபினான்ஸும் நம்ம பண்ணி கொடுத்துடலாங்க. கோயம்புத்தூர் வண்டி ஃபேன்சி நம்பரும் கூட, ஃபேன்சி நம்பர் 2023க்கு சிங்கிள் ஓனர் வண்டி. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி இந்த கிலோமீட்டர் கண்டிப்பா தான் 38 ஓடி இருக்கு. அருமையான கலர், அருமையான ரெட் கலர், ஸ்போர்ட்ஸ் ரெட் கலரு. இது 4x4 தான். 4x4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈகோ ஸ்போர்ட்ஸு 17 செகண்ட் ஓனரு, நல்ல அருமையான வண்டி. 5 lakh பட்ஜெட்டு, பெட்ரோல் வேரியண்ட்டு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட்டு 2017. 4 லட்ச ரூபா உங்களுக்கு லோனே வாங்கி கொடுத்துலாங்க. 1 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், நெகோஷியேட் பண்ணி கொடுத்துடலாம். நல்ல அருமையான வண்டி. ஈகோ ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு டைட்டானியம் வேரியண்ட்டு. ஓகேங்க. அடுத்தது ஃபோர்டில் ஃபியஸ்டா பார்க்குறேங்க சார், டைட்டானியம் மாடலு. இது 2012க்கு 13ங்க சார், 2 ஓனரு, டீசல் வண்டி. 121 ஓடி இருக்குங்க சார், சில்வர் கலரு. 345 கேட்குதுங்க சார், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், டைட்டானியம் மாடலு. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹோண்டாவில் சிட்டிங் சார், கோயம்புத்தூர் வண்டி. 2013 2 ஓனரு, பெட்ரோல் வித் எல்பிஜியோடு இருக்குங்க சார். வேணும்னா எல்பிஜி வச்சுக்கலாம், இல்லைன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். 75,000 ஓடி இருக்குது, கிரே கலருங்க சார். 455 கேட்குது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க சார். இது லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க சார். அடுத்து ஹுண்டாயில் பார்த்தீங்க அப்படின்னா அசென்ட்டு சிஆர்டிஐ இன்ஜினுங்க. இது ஊட்டி வண்டி. 2007 2 ஓனரு, டீசலுங்க. 171 ஓடி இருக்குங்க சார். எஃப்சி 29 வரைக்கும் இருக்குது, 2029 வரைக்கும் இருக்குது. 165 கேட்குது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். அடுத்து டாட்டா நானோ டிஎன் 49 வண்டிங்க. 2013 2 ஓனரு, பெட்ரோலுங்க சார். 63,000 ஓடி இருக்குது, ரெட் கலரு. 79 தான் கேட்குதுங்க சார், 79,000 கேட்குது, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நம்பரும் ஃபேன்சி நம்பருங்க சார். 4,000. இதில் கிலோமீட்டர் 62 தான் ஓடி இருக்குங்களா? 62 தான் ஓடி இருக்குங்க சார். 2013 2 ஓனரு. அடுத்தது ஃபோர்டில் ஃபிகோ ஆஸ்பியருங்க. 2018 2 ஓனரு, பெட்ரோல் வண்டி. 69,000 ஓடி இருக்குங்க சார், சர்வீஸ் ரெக்கார்டு, சில்வர் கலருங்க. 4,000 கேட்குதுங்க சார், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இது பொள்ளாச்சி 5 சீட்ரு. ஆமாங்க சார், பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன். 69,000 தான் ஓடி இருக்குது, சர்வீஸ் ரெக்கார்டுங்க சார். அடுத்தது ஹோண்டாவில் அமேஸ் பார்க்குறோங்க சார், டிஎன் 18 சென்னை வண்டிங்க. 2014 சிங்கிள் ஓனரு, டீசலுங்க சார். 140 ஓடி இருக்குது, மெரூன் கலரு, இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குங்க சார். இது 3 கேட்குதுங்க சார், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். 14 சிங்கிள் ஓனர் வண்டி, டீசல் 140 ஓடி இருக்குங்க. அடுத்தது டிசைரு டூர் வண்டிங்க சார், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. 2020ங்க சார், சிங்கிள் ஓனரு, பெட்ரோலு. 80,000 தான் ஓடி இருக்குது, ஒயிட் கலர் வண்டி. 590 கேட்குதுங்க சார். பெட்ரோலுங்க சார். லோன் எவ்வளோ கிடைக்குங்க? லோன் கிடைக்குங்க சார், லோன் 5 ரூபா கிடைக்குங்க சார். ஓகே. அடுத்தது ஈகோங்க சார். 2010 3 ஓனரு, பெட்ரோல் வண்டி. 2010 3 ஓனர் வண்டி. 3 ஓனர் வண்டிங்க சார். அதாவது ஓனர் தான் நிறைய ஆயிடுச்சு, ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா புது வண்டி மாதிரி தான் இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 115 ஓடி இருக்குங்க, கிரே கலர் வண்டி. 295 கேட்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் மதுரைன்னு நினைக்கிறேங்க. மதுரை. ஆமாம், டிஎன் 64 மதுரை சார். அடுத்தது வந்து டிஎன் 70 ஈகோ தான். இது 7 சீட்டர் வண்டி தாங்க சார். 2020 மாடல், 2 ஓனரு, பெட்ரோல் வண்டிங்க. 18,000 ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டிங் சார். 495 கேட்குது. 495 கேட்குது. கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தான், வெறும் 18,000 தான் ஓடி இருக்கு. வெறும் 18,000 தான் ஓடி இருக்கு. டிஎன் 70 ஹொசூர் வண்டி. அடுத்தது மான்சாங் சார், கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில், சில்வர் கலரில் செம்மையாக வண்டிங்க சார். இது 2012 2 ஓனரு, டீசலுங்க சார். 1 lakh ஓடி இருக்கு, 2.25 கேட்குதுங்க சார். கோயம்புத்தூர் வண்டி. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மைலேஜ் நல்லாவே இருக்கும். மைலேஜ் சூப்பராக கிடைக்குங்க சார், டீசல் வண்டி தானே. லோன் எவ்வளோ கிடைக்குங்க? ப்ரொஃபைல் பார்த்து வாங்கிக்கலாம். லோக்கல் ஃபினான்ஸ் இல்லைங்க சார், இதுக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா பாதிக்கு பாதி வாங்கிக்கலாம் சார். அடுத்தது ஹோண்டா சிட்டிங் சார், வி மாடலு, டிஎன் 59ங்க சார். 2013 2 ஓனரு, பெட்ரோல் வண்டிங்க சார். 126 ஓடி இருக்கு, கிரே கலர் வண்டி. 395 கேட்குதுங்க சார், நெகோஷியபிள் தான். 395. ஓகே. இது வந்து ஹைவி டெக் அந்த டைப் வருதுங்க. வி மாடலுங்க சார். வி வேரியன்ட். டாப் எண்ட் தான், வித் அலாய் வீல்ஸோட வர மாடல் தான் இது. ஆமாங்க சார். ஆமாம். ஐடியா இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் சார். அடுத்தது மாருதியில் பலீனோ பார்க்குறோங்க சார், டெல்டா மாடலுங்க சார். இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். 2016 சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் வண்டிங்க. இது 79 ஓடி இருக்குங்க சார். இது எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ கேட்குதுன்னா 6,000 கேட்குது, நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 79,000 ஓடி இருக்கு, சர்வீஸ் ரெக்கார்டுங்க. பெட்ரோலுங்களா? பெட்ரோல் சார். அடுத்தது கிரிட்டா எஸ்எக்ஸ் மாடலுங்க சார், டிஎன் 60. 2017 சிங்கிள் ஓனரு, டீசலு. 95 ஓடி இருக்குங்க சார், கிரே கலர் வண்டி. 930 கேட்குதுங்க சார், நெகோஷியபிள் தான், பேசிக்கலாம். 9,30,000. 9 லட்சம். இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்குங்க? லோன் கிடைக்குங்க சார், மேக்ஸிமம் வாங்கிக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் லோன் வாங்கிக்கலாங்க சார். சார் அடுத்தது நம்ம ஃபோர்டில் ஈகோ ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகிறோங்க சார். டிஎன் 41 2016 2 ஓனரு, டீசல் வண்டிங்க சார். 150 ஓடி இருக்குது,
450 கேட்குதுங்க சார், நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். டீசல் வண்டி தானே? டீசல் வண்டிங்க சார். 2016. 2016. இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்குங்க சார்? இது மேக்ஸிமம் கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா 3 to 3.5 வரைக்கும் வாங்கிக்கலாம் சார். சார் அடுத்தது டொயோட்டோவில் இனோவா பார்க்க போகிறோங்க சார். 2013 3 ஓனர் டீசல் வண்டிங்க சார். 186 ஓடி இருக்குது. 965 கேட்குதுங்க சார். நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க சார். 2.5 வி வேரியண்ட்டு. வி வேரியன்ட் 2.5. இது வந்து கேப்டன் சீட் வர டைப் இல்லைங்களா? ஆமாங்க சார். செகண்ட் ரோ வந்து கேப்டன் சீட். கேப்டன் சீட் ஒரு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். கம்ஃபர்ட்டபிளா இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருக்குங்க சார். ஓகே 2013க்கு 13 3 ஓனர். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 186. 186மே இந்த வண்டி கண்டிப்பா கம்மின்னு சொல்லலாம். ஆமாங்க சார். ஸோ உங்களுக்கு லோன் எவ்வளோ கிடைக்குங்க? 965 கோட் பண்ணுறோமா ப்ரைஸு? ஆமாம் 965க்கு இது பண்ணுறேங்க சார். லோன் எவ்வளோ கிடைக்குங்க சார்? கஸ்டமர் ப்ரொஃபைல் பார்த்து மேக்ஸிமம் லோன் வாங்கிக்கலாம். 80 to 90% வாங்கிக்கலாம். இதுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் தான் கிடைக்கும் இல்லைங்களா? இல்லைங்க சார், இது பேங்க் ஃபினான்ஸ் கிடைக்கும். 2013 தானே? 13 பேங்க் ஃபினான்ஸே பண்ணிக்கலாங்க சார். சார் அடுத்தது டொயோட்டாவில் இனோவா டீபோர்டு வண்டிங்க சார். இது 2014 2 ஓனர் டீசல் வண்டிங்க சார். 287 ஓடி இருக்குங்க சார். ஒயிட் கலர் வண்டி. இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ்ல இருக்குங்க சார். 995 கேக்குதுங்க சார். நெகோஷியபிள் பிரைஸ் தான். 9,95,000. 9,95,000 கேக்குது. நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க சார். இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா 7 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாங்க சார். கஸ்டமர் ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா 7 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம். கேமரா ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குங்க சார். இந்த டாப் டிவி இருக்கு உள்ள. இன்டீரியர் வந்து ஒரு டாப் டிவியும் இருக்குங்க சார். ஓகே இது வந்து 7 சீட்டர் வண்டி இல்லைங்களா? 7 ரெடி டு டிரைவிங் சார். எடுத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எடுத்துட்டு போய் ஓட்டலாம். அப்படிதான் இருக்கு சார். அடுத்தது ஸ்கோடால ஆக்டோவியாங்க சார். ஆட்டோமேட்டிக் வண்டி. 2015 2 ஓனர் டீசலுங்க சார். 90,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டு. ஒயிட் கலர் வண்டிங்க சார். 915 கேக்குதுங்க சார். நெகோஷியபிள் பிரைஸ் தான். ஓகே இதுல வந்து ஆட்டோமேட்டிக்ங்க சார். சன்ரூஃபோட வர வேரியன்ட் இது. சன்ரூஃப் வேரியன்ட். 2015ங்களா? 2015 2 ஓனர். சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 90,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குங்க. கிலோமீட்டர் ஆவரேஜ் தாங்க. வெறும் 90,000 தான் ஓடி இருக்கு. பரவாயில்ல. உங்களுக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே சூப்பரா இருக்குங்க சார். நாலுமே நல்லா இருக்கு. ஒரு சிலர் அந்த ஆக்டோவை தேடி எடுத்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் வண்டி பயங்கரமா இருக்கும். அதுல இது டீசல் வேற. ஆமாங்க சார். மைலேஜ் நல்லா கிடைக்குங்க சார். சார் அடுத்தது ஹோண்டால WRV VX மாடலுங்க சார். சிங்கிள் ஓனர் டீசல் வண்டிங்க சார். 77,000 தான் ஓடி இருக்கு. 690 கேக்குதுங்க. 6,90,000. 6,90,000. ஓகே இதுக்கும் வந்து வித் சன்ரூஃபோட வரது. அலாய் வீல்ஸ் வந்துருது. ஆமாங்க சார். ஆமா சன்ரூஃபோட அலாய் வீல்ஸோட தான் இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். சேலம் வண்டி இது. சேலம் வண்டி TN 30. சார் அடுத்தது பென்ஸ். இது சேலம் வண்டிங்க சார். 2009க்கு 10ங்க சார். 10 ரெஜிஸ்ட்ரேஷன். 2009க்கு 10 சிங்கிள் ஓனர் டீசல் வண்டி. 119 ஓடி இருக்குங்க சார். சில்வர் கலரு. 8 லட்சம் கேக்குதுங்க சார். நெகோஷியபிள் தான். இது மாடல் வந்து C220ங்களா? C220. ஆமாங்க சார். இதுவும் சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் சன்ரூஃபோட வர வேரியன்ட். சன்ரூஃப் வரும் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கோடால ஸ்லாவியா பார்க்குறோம். TN 22. இது 2022 மாடலுங்க சார். சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வண்டி. 38,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 965 கேக்குதுங்க சார். ஸ்லைட்லி நெகோஷியபிள் ஆகுங்க சார். கிலோமீட்டர் ரொம்ப கம்மி தான். 38,000 ஓடி இருக்கு. சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ரெக்கார்டு ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணியே வண்டி வந்து எடுத்துக்கலாம். 9,65,000ங்களா? ஆமாங்க சார். இதுக்கு லோன் எவ்வளோ கிடைக்குங்க சார்? இதுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்தது அப்படின்னா 80 to 90% வாங்கிக்கலாங்க சார். சார் அடுத்தது நம்ம ரெனால்டில் டஸ்ட்ரு பார்க்குறேங்க சார். 2013 2 ஓனர் டீசல் வண்டி. 166 ஓடி இருக்குங்க சார். கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனு. ஒயிட் கலர் வண்டிங்க சார். இது ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 465ங்க சார். ஸ்லைட்லி நெகோஷியபிள் ஆகுங்க. 4,65,000. 4,65,000 சார். அண்ணா வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சார் சிறப்பாக இருக்கிறோம். வண்டி பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா? அடுத்த பட்ஜெட் ஃபுல்லாக நீங்கள் டேக் ஓவர் பண்ணுங்கள். ஓகே சார். அடுத்ததுண்ணா சார் இப்போ நம்ம ஹோண்டாயில் வந்து i10 சார். ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா i10ல் ஸ்போர்ட்ஸு 1.2 வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து 2010 2 ஓனர். ப்ளஸ் பாயிண்ட் மெயின் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா கம்பெனி கிட்டு கேஸு LPG பெட்ரோல் வித் கேஸ் LPG. ஓகே கம்பெனி ஃபிட்டிங் சார். வண்டி வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பாடி லைன் தெளிவாக இருக்குங்க. ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸு கீரல் கூட கிடையாது. அதே மாதிரி இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜம்மன் இருக்குது. டயர் 4மே புதுசுங்க. வண்டி வந்து மொத்தம் 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பிளாக்கு, பாடி சில்வர், டொல் கலர் மாதிரி நல்ல ரிச் லுக்கில் இருக்குது வண்டி. கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் சார். வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,95,000 ரூபா பட்ஜெட் சொல்கிறாங்க. இதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது.
அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வண்டிகளில் வந்து ஃப்ரண்ட் 2 டோர் பவர் விண்டோ வரும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 4 டோருமே பவர் விண்டோ தான் சார். பவர் விண்டோ, ஏசி, பவர் ஷேரிங் எல்லாமே வந்து 100% ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வண்டியில் எந்த வேலையும் பார்க்க வேணா ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்குது சார் வெஹிக்கிள். சார் வாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது அதே Hyundai தான் சார். இது வந்து i20 டீசல். இது வந்து வண்டி வந்து பார்த்தீங்கன்னா i20 அஸ்ட்ரா டைப்புங்க. டாப் எண்ட் பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன். ஆமாம் சார். இது வந்து வண்டி 2010 2 ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து 84,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. டஃப்லான் கோட்டிங் எல்லாமே போட்டு வண்டி வந்து அருமையான கலர் பக்காவாக ஷைனிங்கோடு இருக்குது. அலாய் டிஸ்க் டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20 to 25,000 கிலோமீட்டர்ஸ் ஓட டயர் இருக்குது. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குது. அதே மாதிரி சர்வீஸ் ஒர்க் இந்த வண்டியில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. முன்னாடி வச்சுருந்த கஸ்டமர் வந்து எல்லா ஒர்க்கும் இன்க்ளூடிங் ஆயில் சர்வீஸ்லேருந்து எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் 5,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் எந்த ஒர்க்குக்கு பேனட் வேணாலும் திறக்கலாம். பேட்ரி புதுசு, கிளச் ஒர்க் பண்ணியிருக்கு வண்டியில். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஸ்பாய்லர், உள்ள இன்டீரியர் லைட்டு, இன்டீரியர் சீட்டு எல்லாமே வந்து 100% ஒர்க்கிங் கண்டிஷன் இன்க்ளூடிங் ஏசி, 4 டோர் பவர் விண்டோ எல்லாமே அருமையாக இருக்குது. இன்னர் ஹேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே கஸ்டமர் புதுசு போட்டு கொடுத்துருக்காருங்க வண்டி சேல்ஸுக்கு. அதுக்கு லோன் எல்லாம் கிடைக்கும் சார். இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2010 அப்படிங்கிறதுனால நம்ம லிமிட்டெடில் பண்ண முடியாதுங்க. பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,85,000 ரூபா தான். அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது. கோயம்புத்தூர் லோக்கல் பீப்புள்ஸில் இருக்கிறவங்க வந்து நம்ம கோயம்புத்தூர் லோக்கல் ஃபினான்ஸில் நம்ம இந்த வண்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அப் டு 2 வரைக்கும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி வாங்கி கொடுக்கலாம். மெயினாக வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ் பக்கவாக இருக்கணும். அது நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துடலாம் சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே Hyundai தான் சார். சாண்ட்ரோ வேரியண்ட்டுங்க அது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ ஜிங். வண்டி வந்து 2004 2 ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட். 86,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கலர் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் i20 பார்த்தோம் இல்லைங்களா, அதோட கொஞ்சம் டார்க்காக இருக்கும். பியூர் மெரூனுங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 1,65,000 ரூபா சொல்கிறாங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். வண்டி வந்து எஃப்சி எல்லாமே லைவில் இருக்குது. வண்டியோட டயர் வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 15,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுற மாதிரி இருக்குது. இன்டீரியர்ஸ் எல்லாமே நல்ல ஜம்மன் இருக்குங்க. சீட்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டோருமே வந்து மேனுவல் தான் வருங்க. பவர் விண்டோ இந்த டைப்பில் வராதுங்க. ஓகே, என்ன ப்ரைஸ் சொல்லியிருந்தீங்கன்னா சார்? ப்ரைஸ் வந்து 1,65,000 ரூபா. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் இருக்குது சார். வண்டி பாடி லைன் எல்லாமே வந்து பக்கா தெளிவாக இருக்குது. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன், லோக்கல் கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் இருக்குது சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து செவர்லைட்டில் செயில் சார். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டுங்க. 2015 வண்டி வந்து பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 77,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. லைட் கிரே கலருங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,65,000 ரூபா பட்ஜெட்டுங்க. அதுவுமே வந்து வித் நெகோஷியபிள் தான் இருக்குது. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 30,000 கிலோமீட்டர் ஓடக்கூடிய அளவுக்கு டயர் இருக்குங்க. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோங்க, ஏசி, பவர் ஷேரிங். வெஹிக்கிளுமே வந்து 100% ரன்னிங் கண்டிஷனில் இருக்கிற வெஹிக்கிளுங்க. இன்டீரியர்ஸ் எல்லாமே ஜம்மன் இருக்குங்க. சீட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிழிசல் கூட இல்லாத அளவுக்கு நல்லா இருக்குது. ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கார்பெட் மேட்டு, ஏசி எல்லாமே வந்து 100% பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிளுங்க. ரெண்டாவது இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் சார். இது வண்டி திரும்பவும் சொல்கிறாங்க 2015 சிங்கிள் ஓனர், 77,000 கிலோமீட்டர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. 265 பட்ஜெட்டுங்க. அதுவும் வந்து வித் நெகோஷியபிள் ரேட்டில் தான் சார் இருக்குது. அடுத்து சார் வாங்க அடுத்து நம்ம மாருதியில் ரிட்ஸ் பார்க்கலாம் சார். இந்த வண்டி வந்து 2015 மாடலுங்க. 2 ஓனர் வேரியண்ட்டுங்க. இந்த வண்டியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயர்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் 60 to 70% மேலே இருக்கக்கூடிய டயர். ரெண்டாவது ஷிஃப்ட் இன்ஜின் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வண்டியை பற்றி எதுவும் பெருசாக டெஃபினிஷன் வேண்டியதில்லை. பட் ஷிஃப்ட்டை விட வந்து மைலேஜ் ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய வண்டிங்க. வண்டி வந்து மொத்தமே பார்த்தீங்கன்னா 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து லைவில் இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,70,000 ரூபா. இந்த வண்டி வந்து 2015ங்கிறதுனால நம்ம லிமிட்டட்லேயே ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வேணாலும் நீங்கள் வந்து இந்த வண்டி எடுக்கலாம். லிமிட்டடில் நம்ம லோன் பண்ணிக்கலாம் சார். ஆல் ஓவர் தமிழ்நாடு. டீசல் வண்டி, டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபவ் 2.5 வரைக்கும் நம்ம ப்ரொஃபைலை பொறுத்து நியர்லி மேக்ஸிமம் 3 வரைக்கும் ட்ரை பண்ணி லோன் வாங்கி தரலாம் சார் இந்த வண்டிக்கு. ஆனால் ப்ரைஸ்னா ப்ரைஸ் வந்து 3,70,000, 3,70,000 ரூபா. அந்த 3,70,000 நெகோஷியபிள் தான். அது நெகோஷியபிள் பண்ணுற ரேட்லேருந்து நீங்கள் லோன் ஆப்ஷன் போய்க்கலாம். ஒரு 50,000 இருந்தால் எடுத்துக்கலாங்களா? 50,000 ரூபா 60,000 ரூபா இருந்தால் போகிற இந்த வண்டி எடுத்துக்கலாம். மெயினாக வந்து நம்ம ப்ரொஃபைல்ஸ் பக்காவாக இருக்கணும். அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆதார், பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஓன் ஹவுஸ் கேரண்டர், இது மட்டும்தான் அவங்களோட எல்லா லிமிடெட் பேங்க்ஸ்லேயும் உள்ள டாக்குமெண்ட்ஸ் இதுங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து 1 day or 2 daysல நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே வெளியில் வந்து கொண்டு பண்ண வேண்டிய வேலையில் உங்கள் டோர் ஸ்டெப்புக்கு அவங்க வந்து எல்லா ஒர்க்கும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன இது வேணும் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னாக்கா வித்தின் 3 days மேக்ஸிமம் 5th day நீங்கள் வண்டி டெலிவரி எடுக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துடலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே மாருதியில் தான் சார். இது வந்து ஆல்டோ LXi வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து 2011ங்க. 3 ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க.
டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி டயர்ஸ் எல்லாம் நல்லா அப்படியே ஜூம் பண்ணி காட்டுங்க சார். அந்த டயர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் உங்களுக்கு வந்து 20,000 கிலோமீட்டர்ஸ் ஓடுற அளவுக்கு டயர் இருக்குங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பியூர் சில்வர் கலர் வேரியண்ட்டுங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2,10,000 ரூபாய்ங்க. வண்டி இன்டீரியர்ஸ் எல்லாமே ஜம்முன்னு இருக்குது. இந்த வண்டி ஏசி எல்லாமே 100% ஒர்க்கிங் கண்டிஷன். பவர் விண்டோஸ் மட்டும் இந்த வண்டியில் வராதுங்க. இது வந்து பேசிக் எல்எக்ஸ்ஐ அப்படிங்கிறதுனால 4 டோருமே வந்து மேனுவல் தான் வருங்க. வண்டி வந்து 2011 3 ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பட்ஜெட் வந்து 2,10,000 ரூபாய்ங்க. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் சார். ஆனால் ப்ரைஸ் எவ்வளோ சொன்னீங்க? 2,10,000 ரூபா வித் நெகோஷியபிள் ரேட் தான் சார். ஓகே, அடுத்தது கேட்டனுங்களா சார்? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஆல்டோ கேட்டனுங்க. இது வந்து 2012 மாடலுங்க. இது வந்து TN22 ரிஜிஸ்ட்ரேஷன், 2 ஓனர் பியூர் பெட்ரோல். வண்டி வந்து வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இது வந்து நீங்கள் ரெக்கார்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 31 ஓடி இருக்கு. வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. 12க்கு 2012. தாராளமாக வாங்க, வண்டி செக் பண்ணுங்கள், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள், தாராளமாக எடுத்துக்கலாம். பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 ரூபாய்ங்க. பட்ஜெட் 2,50,000 ரூபா. அதுவுமே வந்து வித் நெகோஷியபிளாக தான் இருக்குங்க சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஹோண்டாய் சாண்ட்ரோவில் ஜிப் டிரைவுங்க. இது வந்து 1999 வண்டிங்க. 99? ஆமாங்க சார். 1999 வெஹிக்கிள் சார். சூப்பர். அதுவுமே இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் சார். என்னண்ணா சொல்கிறீங்க? ஆமாங்க. வண்டி வந்து 1,41,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 ரூபா தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டியோட டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தேன் 50% இருக்குது. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான். பவர் விண்டோ வராதுங்க. நம்ம எப்பயும் சொல்கிற மாதிரி லோக்கல் யூசேஜுக்கு லேடிஸ் வந்து ஓட்டி பழகிறதுக்கு ஆமாங்க தாராளமாக போகுது இந்த வண்டிலாம். தாராளமாக போதும் சார். பாடி கண்டிஷன் நல்லாவே இருக்குது. பாடி கண்டிஷன் கூட அவசியம் இல்லை. பாடி கண்டிஷன் நல்லா இருக்குது. இன்ஜின் கண்டிஷன் அதை விட நல்லா இருக்குங்க சார். ஆனால் இப்போ இதுக்குமே லோன் வேணும்னா கிடைக்குமா? தாராளமாக பண்ணி கொடுக்கலாங்க சார். லோக்கல் ஃபைனான்ஸில் பண்ணி தரலாம் சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதே ஹோண்டாயில் சாண்ட்ரோ தான் சார். இது வந்து TN59 ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் மெயினான இஷ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி வந்து 2003 மாடல், 2 ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட், 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 88,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. பட் மெயினான ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் வந்து ஜனவரி 2026 வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி எஃப்சி பார்த்தீங்கன்னா ஜனவரி 2030 வரைக்கும் எஃப்சி இருக்குது. 5 வருஷம் இருக்குது. ஆமாம். டயர்ஸ் 4மே புதுசு. மொத்தத்தில் செலவில் வண்டி எடுத்து இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் எந்த செலவும் கிடையாது. இன்க்ளூடிங் ஏசியிலேருந்து பவர் ஸ்டியரிங்லேருந்து எல்லாமே 100% ஒர்க்கிங். இந்த வண்டியோட இன்டீரியர்ஸ் பாருங்கள். சீட்ஸ் எல்லாமே வந்து போன வருஷம் ரிலீஸ் ஆன வண்டியில் எப்படி சீட் கவர்ஸ் இருக்குமோ அதை விட அருமையாக இருக்குது. இந்த வண்டியில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 2 டோர் வந்து பவர் விண்டோ வந்துடுதுங்க. பின்னாடி 2 மேனுவல். இன்ஜின் அருமையான கண்டிஷனில் இருக்குது. ஏசி எல்லாமே வந்து தரமாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ப்ரைஸ்னா 1,35,000 ரூபா ரேட்டுங்க சார். அதுவும் வித் நெகோஷியபிளோடு இருக்குங்க. மெயினாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஓட்டி பழகிறவங்க யாராக இருந்தாலுமே இந்த வண்டியை தாராளமாக எடுக்கலாம். ஓகே. வண்டி பட்ஜெட்டும் கம்மி. ஹைட் வைஸ் என்ன மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்க தாராளமாக உட்காந்தாலும் தலை முட்டாது. ஸ்டேரிங்கில் வந்து கால் இடிக்காது. நல்ல அருமையான வண்டி சார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்டு ஃபிகோங்க. திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்க. நம்பர் ஃபேன்சி 4545ங்க. 2011ங்க. கலருமே ஃபேன்சி. கலரும் அருமையான கலருங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. 1,06,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. அதே மாதிரி அலாய் டிஸ்க் பார்க்குறீங்க. 4 டயருமே புதுசுங்க. வண்டியில் பேட்ரி புதுசுங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 18 கிலோமீட்டர் பர் லிட்டருங்க. டீசலுங்களா? டீசலுங்க. வண்டி வந்து தரமாக இருக்குங்க. பாடி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் கூட நீங்கள் சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வண்டி இருக்குது. அதே மாதிரி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து எல்லாமே டேஷ்போர்டு இன்க்ளூடிங் எதுவுமே வந்து நீங்கள் கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. வண்டி வந்து ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் தான் இருக்குது. ப்ரைஸ்னா பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,50,000 ரூபாய்ங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சார். 2,50,000ங்க சார். பார்க்குறது வந்து ஃபியட்டில் வந்து புண்டோ வேரியண்ட்டுங்க. புண்டோ வந்து நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்க்கவும் செய்கிறாங்க. ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இமீடியட்டாக கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெஹிக்கிள்ஸோட ஃபோட்டோஸ் பார்த்துக்கலாம். இப்போ தற்சமயத்துக்கு வந்து புண்டோ வந்து நம்மக்கிட்ட வந்து 2 வெஹிக்கிள் அவைலபிலிட்டி இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பொள்ளாச்சி ரிஜிஸ்ட்ரேஷன். இது வந்து டைனமிக் வேரியண்ட் வெஹிக்கிள் சார். இது இந்த டைனமிக் வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 டோர் பவர் விண்டோ, ரியர் வைப்பர், அதே மாதிரி டயர்ஸ் எல்லாமே நல்ல ஜம்முன்னு இருக்குங்க. வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் விண்டோ, உள்ளேருந்து வந்து சைடு மிரர், அட்ஜஸ்டபிள் பட்டன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2014 மெயினாக வந்து சிங்கிள் ஓனர் வேரியண்ட்டுங்க. டீசல் வேரியண்ட்டுங்க. 1,29,800 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஓடி இருக்கு. நல்ல மைலேஜ் வரும். மைலேஜ் வந்து 24 கிலோமீட்டர் வருங்க சார் லிட்டருக்கு. வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட் கலருங்க. வண்டி வந்து 3 ரூபா பட்ஜெட்டுங்க. 3 லட்ச ரூபா கேட்குறாங்க.
அந்த 3 லட்ச ரூபாயுமே நெகோஷியபிள் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மைலேஜ், வண்டி உட்காந்து போகிறதுக்கு சுகம். புண்டோவை பற்றி தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு இந்த வண்டி நீங்கள் நெசரியாக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா எனி டைம் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஹேட்ச்பேக்கில் ரொம்ப ஸ்ட்ராங் பில்ட் குவாலிட்டி இந்த பொறுத்து. ஆமாங்க சார். இந்த வண்டி நீங்கள் வந்து ஷிஃப்ட் இந்த அளவுக்கு ஓடுது அப்படின்னா இந்த வண்டியோட இன்ஜின் தான் ரீசன் சார். இன்ஜினும் பாடி கண்டிஷனுமே ஸ்ட்ராங்காக இருக்கும், சாலிடாக இருக்கும். ஆமாங்க சார். சிங்கிள் ஓனர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன். இது சிங்கிள் ஓனர் பொள்ளாச்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அதே புண்டோ தான் சார். இது வந்து கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃப்ரண்ட்டு வந்து 2 விண்டோ மட்டும்தான் பவர் விண்டோ வரும். பின்னாடி உள்ளது 2மே வந்து மேனுவல் வருங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அருமையான கண்டிஷனில் இருக்குது. எந்த ஒர்க்கும் நீங்கள் பாடியிலையும் பண்ண வேண்டியதில்லை, உள்ள இன்டீரியருக்கும் நீங்கள் எந்த ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, 2013 மாடலுங்க, 2 ஓனர் டீசல். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பியூர் ஒயிட்டு. பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,65,000 ரூபாய்க்கு. அதுவுமே வந்து வித் நெகோஷியபிள். நெகோஷியேட் பண்ணிக்கலாம். ஆமாம். நான் இப்போ இந்த 2 வண்டிக்கு லோன் வேணும் அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும் சார்? 2 வண்டிக்குமே லோன் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொஃபைல் எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதியில் வந்து செலிரியோ டைப்புங்க. இது வந்து VXI வேரியண்ட்டுங்க. செலிரியோ VXI வேரியண்ட்டுங்க. வண்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் ஆகட்டும், டோர் பேடு, சீட்ஸு எல்லாமே வந்து 100% பக்கா கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டோர் பவர் விண்டோ வந்துடும். ஏசி எல்லாமே வந்து ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் சார். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2014 கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், 2 ஓனர் பியூர் பெட்ரோல். வண்டி வந்து 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி வந்து பியூர் சில்வர் கலர். வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3,95,000 ரூபா சொல்கிறாங்க. அதே மாதிரி நெகோஷியபிள் ப்ரைஸில் தான் இருக்குங்க. டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 20,000 கிலோமீட்டர்ஸ் போடக்கூடிய அளவுக்கு வண்டி டயரும் இருக்குங்க. ஸோ மேஜராக வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா வண்டியில் வந்து எந்த செலவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. லோன் எவ்வளோ கிடைக்குண்ணா சார்? இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2014 அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு ₹1 கையில் இருந்தால் இந்த வண்டி எடுத்துக்கலாங்க சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபெமிலியராக இருக்கிற வண்டி தான் சார். ஹோண்டாவில் வந்து பிரியோங்க. வண்டி வந்து கிரே கலர் வெஹிக்கிள்ங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரியோவில் வந்து எஸ் டைப் வேரியண்ட்டுங்க. இது கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், 2013 மாடல், சிங்கிள் ஓனர் சார். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஏசிங்க. என்ன தான் நீங்கள் வெயிலில் நிற்க வச்சிங்கனாலும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போட்டிங்கன்னா வித்தின் 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸுக்குள்ளே வண்டி உள்ள கூலிங் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னர் அட்ஜஸ்டபிள் மிரர், பவர் விண்டோஸ், டோர் பேட்ஸ், சீட்ஸு, டேஷ்போர்டு, ஏசி எல்லாமே வந்து 100% பக்கா கண்டிஷன். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா வீல்ஸ் வந்து அலாய் டிஸ்க் போட்டு வண்டி வந்து வீல் வந்து வெளியே தள்ளி ஸ்போர்ட்ஸ் டைப் மாதிரி போட்டிருக்காங்க. வண்டி வந்து ஜம்மன் இருக்குங்க. கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு வந்து 15 to 16 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வருதுங்க. வண்டி வந்து திரும்பவும் சொல்கிறேங்க, கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்க, 2013 சிங்கிள் ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 3,60,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம எங்கே வேணாலும் லோன் பண்ணிக்கலாம், லிமிட்டட்லேயே பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் 2 to 2.5 வரைக்கும் நம்ம இந்த வண்டிக்கு லோன் வாங்கி கொடுத்துடலாம் சார். சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாருதியில் ஆல்டோ LXIங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, நம்மகிட்ட 4-5 வண்டி இருக்குது ஆல்டோன்னு. அதில் வந்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. வண்டி வந்து 2011 2 ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து வெறும் 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பாடி லைன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இந்த குரோம் பீசஸ் வந்து இண்டிகேட்டரு, ரியர் வியூ மிரரு, டோரு ஹேண்டில் எல்லாத்துக்குமே போட்டு வண்டி ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,50,000 ரூபா சொல்கிறாங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் ரேட்டில் தான் இருக்குது. வண்டி இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஜம்முன்னு இருக்குங்க. வண்டி சீட்ஸ் எதுவுமே வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏசி வண்டி வந்து போட்டு 10 மினிட்ஸுக்குள்ளே உங்களுக்கு கூலிங் வந்துடும், சின்ன வண்டிங்கிறதுனால. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஸ்லேருந்து எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்காங்க. 100% பியூராக வந்து ரெடி டு டிரைவ் கண்டிஷனில் இருக்கிற வேரியண்ட்டுங்க சார் இந்த வண்டி. ப்ரைஸ் வந்து 2,50,000 ரூபா வித் நெகோஷியபிள் தான் சார். அது சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வோல்க்ஸ்வேகனில் வந்து போலோ வேரியண்ட்டுங்க. இந்த வண்டி வந்து 2015ங்க, 3 ஓனர் டீசல் வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து 130 ஓடி இருக்குது. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஒர்க் வந்து எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து பிரேக் பார்க்க வேண்டியதில்லை, சஸ்பென்ஷன் பார்க்க வேண்டியதில்லை, எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. டயர் பாருங்கள், இந்த டயர் வந்து மோர் தென் 85% இருக்கக்கூடிய டயர், இன்க்ளூடிங் டயர்லேருந்து எல்லா வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க. சர்வீஸ் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ 130 இந்த வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா 140 நீங்கள் சர்வீஸ் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு இந்த வண்டியை வந்து பக்காவாக ரெடி பண்ணி தான் சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. டீசல் வண்டி, டீசல் சார். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 18 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் ஹைவேஸில். லோக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர் கன்ஃபார்முங்க.
ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 3,75,000 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிளில் தான் சொல்லியிருக்காங்க. சார் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு சாண்ட்ரோங்க. இந்த சாண்ட்ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2010 மாடல் 2 ஓனர் பியூர் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. வண்டி வந்து 1,44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டி வந்து பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,15,000 ரூபா சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 2 டோருமே வந்து பவர் விண்டோ வந்துருங்க. பேக் 2 மேனுவலுங்க. வண்டி பாடி லைன் எல்லாமே நல்லா இருக்குங்க. டயர்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூங்க. இது வந்து சாண்ட்ரோ ஜிங் வேரியண்ட்டுங்க. 2010 2 ஓனர் பியூர் பெட்ரோல் 144 ஓடி இருக்குது. 2,15,000 ரூபா பட்ஜெட் வித் நெகோஷியபிள். சார் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மாருதியில் வேகனாருங்க. இது 2010 2 ஓனர் வேரியண்ட்டுங்க. சாரி 3 ஓனருங்க. பியூர் பெட்ரோலுங்க. 80,000 ஓடி இருக்குது. வண்டியோட பட்ஜெட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 2,70,000 ரூபா சொல்கிறாங்க. அதுவுமே வந்து நெகோஷியபிள் தான். வண்டி வந்து உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட்ஸ்லேருந்து எல்லாமே ஜம்மன் இருக்குங்க. 4 டோர் பவர் விண்டோ வந்துருங்க. டயர் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 50% இருக்குங்க. இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாராளமாக கொஞ்சம் ஹைட் இருக்கிறவங்க ஓட்டி பழகிறது, லேடிஸ் ஓட்டுறவங்க, இது எல்லாமே வந்து வேகனார் தாராளமாக வந்து பார்க்கலாம். பட்ஜெட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 270 தான். அதுவுமே வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் சார். 2010 3 ஓனர் பியூர் பெட்ரோல் 80,000 ஓடி இருக்குது சார் வெஹிக்கிள். ஜேபி நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லா வண்டியும் பார்த்துட்டோம். டோட்டல் ஸ்டாக்கும் பார்க்கணும், விட்டு போன வண்டியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் கேட்லாகில் பார்த்துக்கலாம். இப்போ ஆமாம், வாட்ஸ்அப் கேட்லாக் வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா கேட்லாக் நம்ம அனுப்பிச்சுட்லாம். எல்லாமே வந்து இப்போ அப் டு டேட் எல்லாமே பக்காவாக எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அப்டேட்டில் தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி பார்த்த ஸ்டாக்கில் மேக்ஸிமம் கஸ்டமருக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய மிட் செக்மெண்ட் கார்ஸ் நிறைய பார்த்துருக்கோம். நிறைய இருக்குது. நிறைய அதுலேயும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நிறைய பார்த்துருக்கோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓட்டி பழகிறதுக்கு, லோக்கல் யூசேஜுக்கு திரும்ப நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இதை நிறைய கஸ்டமர்ஸ் எப்பயும் போல பயங்கரமாக அப்ரோச் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நிறைய வண்டி இப்போ நம்ம புதுசாக நம்ம வண்டிகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி செக்மெண்ட் வைஸாகவும் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் வந்து டிமாண்டான வெஹிக்கிள்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங் எல்லாமே இருக்குது. அதுலேயும் இன்றைக்கி லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனும் அதிகமாக பார்த்துருக்கோம். இடையில வந்து உங்களுக்கு வெங்கடேசனாவும் ஆஃபீஸில் பரிமளாவும் 2 பேரும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இடையில கஸ்டமர் வந்தனால நான் போக வேண்டியதாக போயிடுச்சு. இன்னொன்று ஸ்டாக்கும் அந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. அதனால் ஆமாம், நான் நிறைய வண்டி இருக்கு, ஒருத்தரே வந்துட முடியாது. ஆமாம். அதனால் கண்டிப்பாக கஸ்டமர் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லா வண்டியும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எல்லா வண்டிக்கும் நம்ம ஃபைனான்ஸ் கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும். நேரில் வாங்க, வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பெஸ்ட் ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்லாங்க. எந்த வண்டிக்கும் வந்து போட்ட ப்ரைஸ் வந்து ஃபைனல் கிடையாது. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு நிறை குறைய சொல்லி ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாலும் மேக்ஸிமம் வந்து கஸ்டமர்கிட்ட பேசி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் வாங்கி தருவோம். சூப்பர்ண்ணா. ஓகே, இதே மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸோட பட்ஜெட்டில் இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாண்ணா. மேலா போட்டு ரொம்ப நாள் வச்சு நினைக்கிறேன். மேலாவுக்கு எதாவது பிளான் பண்ணுங்கள். ஆமாண்ணா, மேலாக்கு பிளான் பண்ணணும். தேங்க்யூண்ணா.